Hello students, I am Vinod Kumar from VCC Max Academy. நம்ம இன்னைக்கு 10th standard மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸைஸ் 5.4 ஓட 8th சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பர்பெண்டிகுலர் பைசெக்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் A and B அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் டயக்ராம் போடணும். ஸோ இப்போ ஏபின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு லைன் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு வேல்யூ போட்டு, அதாவது ஒரு லைன் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏபின்னு அதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷின் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பர்பெண்டிகுலராக இருக்கணும், அதே சமயத்தில் பைசெக்ட் ஆகும், ரெண்டாக பிரிக்கணும், அப்புறம் நடுவில் கரெக்டாக மிடில் வரும். ஸோ பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னால் என்ன பண்ணணும், பர்பெண்டிகுலராகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பைசெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது நடுவில் இது ரெண்டுத்தையும் கட் ஆகிற இடம் நம்ம என்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா எம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும், 90 டிகிரி. ஸோ உங்கள் கேட்கக்கூடிய கொஷின் என்னன்றதை நல்லா பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டர், இதோட ஈக்குவேஷன் தான் என்னன்றதை அவங்க கேட்குறாங்க. ஸோ இதோட ஈக்குவேஷன் என்னன்றதை கேட்குறது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். இது வந்து சின்ற மாதிரியும் இது டின்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ சி நேம் கொடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் நம்ம இதோட ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த எம்ன்ற வேல்யூ நமக்கு அதுனா தெரியாது. ஸோ எம்ன்ற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ரெண்டு வேலை பண்ணணும். நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஏபியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். அதே போல் இதோட மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபியும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கும் போது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டால் சிடியோட வேல்யூ ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம செய்ய போகிற வேலை என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி இந்த பக்கம் போட்டிருக்கு, அது வந்து 2 பாயிண்ட் ஃபார்ம். 2 பாயிண்ட் ஃபார்ம்னா ஏன்னா 2 பாயிண்ட் இருக்குது, அந்த 2 பாயிண்ட் வச்சு தான் ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஏன் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன்னா இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட் வழியாக தான் போகுது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த மிட் பாயிண்ட் வழியாக போகுதுன்னா அந்த மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் கேட்டால் சிடியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபிக்கு என்ன ஃபார்முலா, x1 + x2/2, y1 + y2/2, y1 + y2/2. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை வந்து நான் x1 y1 எடுத்துக்கிட்டேன், இதில் x2 y2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 பாயிண்ட் ஃபார்முக்கு என்ன ஃபார்முலா, y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தினுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடுறோம். அந்த ஈக்குவேஷன்லேருந்து இது வந்து இந்த மிட் பாயிண்ட் வழியாக தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆகலாம். அதோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சிடி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். y - y1, y - 2 / y2 - y1, -4 - 2. அடுத்து x - x1, x - +4 மாறிடும். x2 - x1 வந்து 6 + 4. ஓகேவா? ஸோ இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ y - 2 / -6 = x + 4 / 10. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நான் வரும்னா 10 × y - 2, இது வந்து -6 × x + 4 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலான்னா இது 10y - 20 = -6x - 24 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் எப்பயுமே ப்ளஸில் வரும், எல்லாரும் இந்த சைடு கொண்டு 6x + 10y - 20, இந்த 24 இந்த சைடு வந்தால் +24 = 0ன்ற மாதிரி கிடச்சிரும். இதுலேருந்து 6x + 10y என்னென்னு போடலாம், +4 = 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ /2 போட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், நான் 3x + 5y + 2 = 0ன்ற மாதிரி நமக்கு கிடச்சிரும். இது யாருன்னு கேட்டால் ஈக்குவேஷன் ஆஃப் ஏபியை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு வரேன், நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபியோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா தான் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அப்போ நான் வரும் x1 + x2, -4 + 6/2, 2 - 4/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது என்ன கிடைக்குன்னா 2/2ன்னு கிடைக்கும். இது -2/2 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுனா வரும் 1, -1 அப்படின்னு கிடைக்குது. இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி தான் நம்ம என்ன எடுத்துகிறோம், எம் அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ இந்த எம் தான் வந்து நான் இருக்கணும் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிக்கணும், இது ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி ஆனது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏபின்றது வந்து எதுக்கு பர்பெண்டிகுலர் இருக்குன்னா சிடிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு தி எப்படி இருக்குன்னா சிடிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது ஏபி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டால் அப்போ இது வந்து இதோடைய பர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன், இதான் ஈக்குவேஷன் ஏபிலே இதோட பர்பெண்டிகுலர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் பண்ணணும். 5x 3y ஒரு கான்ஸ்டன்ட் கேவை ஆட் பண்ணிவிட்டு = 0 போட்டுக்கணும். இங்கே சிம்பிள் வந்து இங்கே ப்ளஸ் வந்து என்ன போடுறோம், நம்ம மைனஸ் போட்டுக்கணும்.
ஓகேவா. ஸோ மாற்றிக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மிட் பாயிண்ட் இது ஒரு கிளியர் கண்டுபிடிச்ச மற்ற மிட் பாயிண்ட்டு அதுதான் பாசிங் த்ரூ இது என்ன வேணால் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட். பாசிங் த்ரூ தி பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 1, -1. ஸோ இது எக்ஸு இது ஒய். ஸோ இப்போ இந்த XYயில் நம்ம இந்த வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ 5 × 1 - 3 × -1 + k = 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது நான் 5 இது வந்து மைனஸ் ப்ளஸ் 3 மாறிடும் + k = 0. அப்போ இதுலேருந்து கேவோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சலாம்னா 8 + k = 0ன்னு கிடைக்கும். 8 + k = 0னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா k = -8 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இது நம்ம வேணால் என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ இந்த k = -8 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1ல் நான் போடுறேன். ஸோ ஈக்குவேஷன் 1ல் போடும்போது என்ன கிடைக்குன்னா 5x - 3y - 8 = 0ன்றது தான் தேவையான ஈக்குவேஷனாக இருக்கும். இதுதான் ரெக்வயர்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். ஓகேவா. 5x - 3y - 8 = 0ன்றது தான் தேவையான ஈக்குவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.